ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேருக்கு ஜேஎல்பிடி ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. இந்தியாவில் இன்னைக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதில் வெற்றி அடைஞ்சிருக்கலாம். ஒரு சில பேர் இதில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா, மொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம பேச பேச கான்வர்சேஷன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ நான் ஒரு தம்பி ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தார். N2 படிச்சுட்டு இருந்தார். அவரை போய் நான் பார்த்து பேசுகிறேன். நான் பேசும்போது அவர் இத்தனைக்கும் ஜப்பானில் இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா N2 கிளியர் பண்ணிவிட்டு N1க்காக படிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளோ அப்படின்றது அவர் வாயில் வரமாட்டேங்குது. ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்றது அவருக்கு வரமாட்டேங்குது. ஸோ அதில் தான் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இந்தோனோ கைகோகுஜின் நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மெயினாக நீங்கள் பேஸ் நீங்கள் கிராமரை கற்றுக்கோங்க. கிராமர்ன்ற பேஸ் கண்டிப்பாக எந்த மொழிக்கும் கிராமர் பேஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் கிராமர் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படி நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக வொக்காபுலரிஸை ஆட் பண்ணி நீங்கள் கற்றுக்க முடியும். இது என்னோட வே ஆஃப் அப்ரோச். நான் பார்த்தீங்கன்னா, கிராமரை மட்டும்தான் ஒரு 4 மாதம் படிச்சேனே கண்டி, நான் இன்ன வரைக்குமே எந்த ஒரு ஜேஎல்பிடிமா நான் எழுதுனதே கிடையாது. ஓகேங்களா? பட் ஆனால் என்னால் நல்லா பேச முடியும். என்னோட கிளைண்ட்டே ஹோண்டா, டொயோட்டா அந்த மாதிரி பெரிய கிளைண்ட்டு. அவங்க டாக்குமெண்டேஷன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஜாப்பனீஸில் இருக்கும். ஓரளவுக்கு என்னால் படிக்க முடியும். நல்லா பேச தெரியும். ஓகேங்களா? நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பேசுகிறேன் அப்படின்னா, எனக்கு நேட்டிவ் ஜாப்பனீஸ் ஸ்பீக்கர் எப்படி பேசுவாங்களோ, அந்த ஒரு லெவலுக்கு என்னால் பேச முடியும். அந்த ஒரு பொலைட்னஸோடு என்னால் பேச முடியும். அது நான் வளர்த்துக்கிட்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்ட விஷயம். சரிங்க, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கிளியர் பண்ணிட்டோம், நாங்கள் சக்ஸஸ் N1 வரைக்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு நல்லா பேச தெரியுமா அப்படின்னு கரெக்டாக உங்களை நீங்கள் செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அல்டிமேட்டாக எந்த ஒரு சர்டிஃபிகேஷனாக இருந்தாலும் அது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு என்ட்ரி கீ மாதிரி தான். நீங்கள் ஒரு இன்டர்வியூக்குள்ளே போனோம் அப்படின்னா, ஏன்பா சர்டிஃபிகேட் இருக்குதா, ஓகே நீங்கள் N1 முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இந்த இன்டர்வியூவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்படி தான். ஆனால் ஆக்சுவலாக உள்ளே போனால் நீங்கள் பேசணும். நீங்கள் N1 முடிச்சுட்டு ஒன்றுமே பேசலை அப்படின்னா எந்த ஒரு பயனும் கிடையாது. ஓகேங்களா? அதனால் கான்வர்சேஷன் நல்லா நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இது முதலாவது. ஸோ ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சில பேர் ஐயோ நம்ம ஜாப்பனீஸ் 2 முறை நம்ம எழுதிட்டோம், நம்ம அந்தளவுக்கு பெருசாக பாஸ் ஆகலை, நம்ம N5ல் ஃபெயில் ஆகிட்டோம், N4ல் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சோர்ந்து போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. உங்களோட கான்வர்சேஷன் லெவலில் நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டு அடுத்து நீங்கள் N3 கூட படிக்கிறீங்க அப்படின்னும் போது ஸ்ட்ராங்காக எங்கே நீங்கள் விட்டீங்க, எந்த இடத்துல நீங்கள் கோட்டை விடுறீங்க அப்படின்னு யோசிப்பாருங்க. மெயினாக கிராமரில் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை பதட்டத்தில் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே மிஸ் பண்ணீங்க அப்படின்றத பாருங்கள். ஆனால் அல்டிமேட்டாக நீங்கள் N3 ஃபெயிலாக இருந்தீங்கனாலும் சரி, N4 ஃபெயிலாக இருந்தாலும் சரி, N5 ஃபெயிலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஓரளவுக்கு பேச தெரியும் அப்படின்னா அதுதான் உங்களோட பெரிய ப்ளஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஷிகன் நீ இச்சிதோ மகேதா கரா தோ இத்தே சொரேதே வாவரி தேவா அரிமாசன். முஷிரோ கொக்கோ கரா ஒன்தோனோ ஸ்டார்ட் தேஸ். கொரே கரா ஷிக்கரி பெங்கியோ ஷிட்டே இக்கேபா இமானோ குயாஷிசா ஓ சிக்கரா நீ காய்த்தே கம்பத்தே இக்கேபா சேச்சோ சுருことができます。忘れないでください。心がけてください。よろしくお願いします。また会いましょう。